physical health. You know, take care of your body. Pillar number 3. This two life outer. சரியா? Pillar number 3. யாரும் பிடிக்காத யாரும் பிள்ளைங்க கிடையாது. Everybody loves our parents. Everybody loves our family, right? Family plus quality friends. Friends கிடையாது, quality friends. அது என்ன quality friends அப்படின்னா friends who discuss about future, discuss about ideas, discuss about entrepreneurship, discuss about making money in a legal way, discuss about leadership qualities. வெறும் fun பண்ற மட்டும் friend கிடையாது. Fun is important. Along with fun, காரியத்துல கண்ணா இருக்கும். So the third pillar is your family. So family and quality friends. That's pillar number 3. Pillar number 4. Fourth pillar வந்து இதுல வாய்ப்புன்னு கூட நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. இப்படி சொன்னா உங்களுக்கு எல்லாரும் புரியும். மணி. நீங்க ஏன் சீரியஸா சொல்றீங்க? Relax. ரைட்டா? So relax தான் வந்து treat like a friend. Relax தான் நான் சொல்லணும் கவனிச்சுக்கணும். நீங்க வந்து ரொம்ப சீரியஸா இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற போற விஷயம் மறந்துடும் உங்களுக்கு. எக்ஸைட்டா, எனர்ஜெட்டிக்கா, ஹாப்பியா இருந்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் மறக்கவே மாட்டாது. நேற்று படிச்ச விஷயங்கள் மறந்துடும். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் அப்படியே தான் வரும். எஸ் ஆர் நோ? எஸ். ஏன்னா நேற்று வந்து சோகமா படிச்சீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஒரு ஃபேமிலி ஈவென்ட். ஸோ நான் இந்த ஈவெண்ட் நான் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ரொம்ப சோகமா நீங்க படிக்கிற மாதிரி உங்களை சின்சியர் பழக்கி நீங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் பேசணும் மறந்துட்டு அப்படி இல்லை. இப்போ நான் இன்னைக்கு பேசுற விஷயத்த ரொம்ப ஜாலியா ஹாப்பியா கவனிச்சிங்கன்னா லைஃப் லாங் நான் சொல்ற விஷயங்கள் உங்க லைஃப்ல மறக்க மாட்டாங்க. சரியா? ஸோ நம்பர் 1 பில்லர் என்ன? மென்டல் ஹெல்த். பில்லர் நம்பர் 2 physical health. Pillar number 3 family and quality friends. Pillar number 4 என்ன சொன்ன? யாராவது இருக்கீங்க எனக்கு காசு பிடிக்காது, I don't like money, I don't love money, money is the root cause for all the evil. காசுனா பிரச்சனை இந்த உலகத்துல சமுதாயத்துல அப்படியே யாராவது இருந்தீங்கன்னா என் ஜிபே நம்பர் எழுதி போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்காதோ அவ்வளவு ரூபாய் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி யாரும் இல்லையா? Money is very important. Yes or no? Yes or no? Money is important. Money இருந்தாதான் மதிப்பாங்க 4 பேர். மணி இருந்தாதான் லைஃப்ல நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய கம்ஃபர்ட் கிடைக்கும். அது சரி. அந்த fourth pillar is money. Pillar number 5 என்ன அப்படின்னா social responsibility. அதாவது social responsibilityனா நம்ம மூலமா நம்ம லைஃப் மூலமா நிறைய பேருக்கு இம்பாக்ட் பண்ணணும், இன்ஸ்பயர் பண்ணணும், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும், வர வைக்கணும். நல்லது பண்ணா கூட பரவாயில்ல, கெட்டது பண்ணாம இருக்கணும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இங்க வந்திருக்கேன். why am I here? This is not my business. நான் காசுக்காக பண்ணலைங்க. This is my social responsibility. சம டிராஃபிக் இருக்கு. என் வரத்துக்கு 40 கிலோமீட்டர் சமநிலையில வரேன். அவன் இதுக்கு பரவாயில்ல. ஒருவேளை ஆபீஸ்ல இருந்தா என்ன பண்ண பிசினஸ் பண்ணிருப்பேன், இன்னும் கொஞ்சம் லாபம் சம்பாதிச்சிருப்பேன். பட் why am I here? ஏன் அப்படின்னா this is my social responsibility. But so pillar number 5 என்ன? Social responsibility, right? Pillar number 6, the last pillar is கடவுள். உங்களுக்கு பிடிச்ச கடவுள். உங்களுக்கு ஜீசஸ் பிடிக்கும், ஜீசஸ் அல்லாஹ் பிடிக்கும், அல்லாஹ் முருகன் பிடிக்கும், சிவன் பிடிக்கும், குரான் பிடிக்கும். எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளுக்கு இருக்கிற கனெக்ஷன். இதுதான் 6 இம்பார்ட்டன்ட் பில்லர். சரியா? இந்த 6 இம்பார்ட்டன்ட் பில்லருமே ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ்ல இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் இதை ஃபோக்கஸ் பண்ணணும், இம்ப்ரோவைஸ் பண்ணணும். மென்டல் ஹெல்த் நான் எப்படி வளர்க்க போறேன், மென்டல் டஃப்னஸ் நான் எப்படி ரெடி பண்ண போறேன், பிசிக்கல் ஹெல்த் நான் எப்படி பெட்டரா இருக்க போறேன், இன்னும் எனர்ஜெட்டிக்கா இருக்க போறேன். ரைட்டா? ஃபேமிலிக்கு நான் என்னெல்லாம் செய்ய போறேன், என் அப்பா அம்மாவுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சு கொடுக்க போறேன், அடுத்த 3 years, 4 years, 5 years, அடுத்த 10 years என் அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பண்ண போறேன். ரைட்? என் ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் என்ன how am I going to plan the future? எப்படி கரியர் பிளான் பண்ண போறோம், என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா இருக்க போறாங்க, எப்படி நம்ம கத்துக்க போறோம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் எவ்வளவு இன்கம் சம்பாதிக்க போறேன், எவ்வளவு ப்ராஃபிட் சம்பாதிக்க போறேன். இது சக்சஸ் இஸ் a planned event. Success
சக்சஸ் வந்து தவறா நடக்காது. நான் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன் சார். வாய்ஸ் பேசாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ். ஹலோ. சக்சஸ் இஸ் a plan even. நான் நடந்து போயிட்டே இருந்தேன். அப்படியே தடிக்கி இமயமலை வந்துட்டு யாருமே கிடையாது. இமயமலை ஏறணும்னா பிளான் பண்ணணும். If you are failing to plan, you are planning to fail. என்ன சொல்றீங்க? நீங்க லைஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எனக்கு என்ன டைம் பண்ணுங்க. நீங்க பேசி வச்சுருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டைம் பண்ணுங்க. அதாவது சரியா ப்ளீஸ் ரிக்வஸ்ட் பண்ணி கேளுங்க ப்ளீஸ். வாய்ஸ் நானும் நல்லா பண்ணியிருக்கேன் ப்ளீஸ். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்க எதுவும் சொல்ல பண்ணுங்க. சொல்ல கவனிக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. நீங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க, பதில் டிஸ்டர்ப் பண்ணணும், நானும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ப்ளீஸ். சரி என்ன பேசணும்? எனக்கு பேச வராது. நான் ஒரு புத்தகம் அப்படி பஸ் ஏறுவோம். சாரி failing to plan or planning to fail. நீங்க பிளான் பண்ண தவிர ஓகே now coming back to the topic, இந்த drugs இருக்கு இல்லையா? drugs ன்றது எதுல ஆரம்பிக்குது? பால் போடுறதுல இருந்து, சிகரெட்ல இருந்து, சரக்குல இருந்து, அதுக்கப்புறம் ஃபர்தரா நிறைய போயிட்டே இருக்கு இல்லையா? இந்த drugs இருக்கு இல்லையா? இந்த drugsக்குள்ள ஒருவேளை நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா மாட்டி அதை போய் நாய் கடிக்கும். இந்த காஞ்சி போன எலும்பு நாயோட வாயை கிழிச்சு, காஞ்சி போன எலும்பு வந்து நாயோட வாயை கிழிச்சிடும். ரத்தம் வரும் நாய்க்கு இங்க இருந்து வாயில இருந்து. ஆனா நாய்க்கு அறிவு கிடையாது. நாய் என்ன நினைச்சுக்கும், அந்த எலும்புல இருந்தா ரத்தம் வருதுன்னு நினைச்சுக்கும். ரொம்ப ருசியா இருக்கு, ரொம்ப ஜூசியா இருக்கு, ரொம்ப ருசியா இருக்குன்னு மேல மேல வந்து கடிக்குமா அந்த எலும்புக்குள்ள. வாயெல்லாம் கிழிஞ்சி சக்தி காய் பூவெல்லாம் வந்து ரோட்ல அந்த நாய் செத்து கிடக்கும். அந்த என்னோட தமிழ் வாத்தியார் அவர் சொல்லுவாரு, தாமஸ் அவர் பேரு, அவர் சொல்லுவாரு அப்படிங்களா நாகர்கோயில் ஆளு. இந்த நியூ இயர் கூட போனீங்க சார், தம்பி எப்படா இருக்கு சொன்னாங்க சார். என்னோட 5th 6th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர், ஸ்கூல் டீச்சர் கேட்டா அவரோட தம்பிங்களா அந்த நாய் தாண்டா நம்ம அந்த எலும்புக்குள்ள தாண்டா சிகரெட்டு சரக்கு உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா தாண்டா இருக்கும், ரத்தம் வசமா இருக்கும். ஆனா அந்த ரத்தம் யாரு சாவ போறது யாரு? So all my dear students, இன்னைக்கு இப்ப யாரும் வெஜிடேரியன் இருக்கீங்களா? வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிட்டது இல்ல, வெஜிடேரியன் சிதா
இந்த சிகரெட் பிடிக்கிறது மூலியமாவோ இல்ல வேற சப்ஸ்டன்ஸ் சாப்பிடுறது மூலியமாவோ சில போதை கிடைக்குது இல்லையா, அதெல்லாம் விட பெட்டர் போதை சில விஷயங்கள் இருக்கு. I want all my students to get addicted to these kind of போதை. என்னன்னு சொல்லுமா, நான் வந்து அறிவு financially we were struggling. நான் கிராமத்தில் படித்தேன். கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ரகிளிங், ஏன்னா ஸ்கூல் கிராமம். சரி, I still remember நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் நான் வந்து கூட வீட்டில் எல்லாரும் பிடிச்ச வீட்டில் கீட்டு போட்டு போனாலும் கூட சொல்லுவாங்க. அந்த வீட்டில் தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் ஒவ்வொரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் my parents கட்டல. அப்பா விவசாயம் பண்றாங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்றாங்க. எங்க அப்பாவோட 10 சித்தப்பா அத்தை நிறைய நம்பர் தரீங்க, தாத்தா தெரிஞ்சுட்டாரு, எல்லாரையும் வளர்க்கலாம். எங்க அப்பா தான் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். சரியா? பட் லாங் ஸ்டோரி ஷார்ட், லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் என்னோட ப்ராஃபிட் ஃப்ரம் மை பிசினஸ் இஸ் மோர் தென் 2 crores. 2 கோடி ரூபாய்க்கு நான் லாபத்தை பார்த்துருக்கேன். 20 நாடுகள் நான் போயிருக்கேன். அப்பாவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கேன், டிரைவர் போட்டு கொடுத்துருக்கேன். I drive beautiful car. I travel around the world. I'm a biker. I do a lot of bikers. I train students in more than 150 colleges across India, across the world. I train police officers. I train faculty members. Life முன்னேறதுக்கு இல்லையா, அது பெரிய போதை. அந்த போதைக்கு நீங்க அடிக்ட் ஆகும். ஒரு 10 புஷ்அப் பண்ணா அது போதை. நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அது போதை. நல்ல 8 மணி நேரம் டீப்பா தூங்குனீங்கன்னா அது போதை. அதாவது உங்க போயிட்டு தான் இப்போ நான் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எவ்வளவு பேரோட பேரண்ட்ஸ் வரைக்கும் பிரைஸ்ல ஏற்றது இல்லை. இப்போ உங்க அப்பா அம்மா பிரைஸ்ல ஏற்றது இல்லை, பிரைஸ்ல ஏற்றது. நீங்க மாசம் பார்த்து உங்க அப்பா அம்மாவை பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா ஏற்றி அவங்க சந்தோஷப்படுவாங்களா? இந்த நீ ஹாப்பி அப்படியே போதா, அந்த ஹாப்பினஸ் நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா அது போல. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஒரு 2 லட்சம் ரூபாய் காசு சம்பாதிச்சு நம்ம கணக்கு கொடுத்தா 2 லட்சம் ரூபாய் காசு இருக்கு, உனக்கு என்ன காரணம் வாங்கிக்கோன்னு சொல்றது போல. இதெல்லாம் ரியல் போல, ரைட்டான போல. இந்த எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ் எதையோ சாப்பிட்டு எதையோ குடிச்சு எதையோ கடிச்சு அது வரையா 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்ல ஒரு நாள் வர போதை பேக் ஃபார் யூ. என்ன சொல்ல முடியா? என்ன சொல்ல முடியா? இது ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக், ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக். என்னால வந்து ஆஃப்லான 40 நிமிஷம் பேச முடியல, உனக்கு புரிஞ்சுக்க முடியாது. நான் படித்த புத்தகங்கள் நான் ஒரு 20 புக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். சப்ஜெக்ட் புக் இல்லாம ஒரு 20 புக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். சார் அனுப்புறேன், சார் உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த 3 வருஷம் இந்த கேம்பஸ் விட்டு போறதுக்குள்ள டெய்லி ஒரு 5 பேஜ் 10 பேஜ் மாசம் ஒரு புக் படிச்சா கூட 3 வருஷத்துல 36 புக் முடிச்சிடலாம். அந்த உங்க லைஃபை குறைஞ்சி போகலாம். என்னோட இன்ஸ்டாகிராம்ல என்னோட யூடியூப்ல நிறைய ட்ரெயினிங்ஸ் இருக்கும். If you love travel, இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். And if you somebody who want to learn about entrepreneurship, let me know. நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் நோட் பண்ணிக்க, sathishraj.r. சர்வர் செஞ்சு sathishraj.r. என்னோட யூடியூப் சேனல் வந்து சதீஷ்ராஜ் லிவ் லைஃப் கிங் சைஸ். சதீஷ்ராஜ் லிவ் லைஃப் கிங் சைஸ். இன்ஸ்டாகிராம் சதீஷ்ராஜ்.r. நான் புதுசான வீடியோ அனுப்புறேன். நான் அந்த ப்ராட்காஸ்ட் சேனல் வச்சிருக்கேன். அது கனெக்டிவ் நான் டீடைல்ஸ் சார் என்னோட சார் கிட்ட வாங்கிக்கேன். டு டேக் இட் ஃபார்வர்ட். ரைட்? ஆல் தி பெஸ்ட். சச் எ லவ்லி இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப். So with that I'm done. That's a lovely audience. You guys are amazing. Thank you guys. All the best. We have come to the end of the session. I would like to thank the program committee and the